Good evening, my dear friends. In this chapter, we'll see about thyroidism. Thyroidism is of two types, hyperthyroidism and hypothyroidism. Everybody knows thyroid gland is a butterfly-shaped gland which has two lobes and it is connected by an isthmus. It is present in the neck region. So, anatomy, physiology, you people will be thorough. So, clinical part la nama paakalam. So, T3 and T4 are the two hormones which is produced in the thyroid gland. Triiodothyronine and thyroxine. ஸோ T3 or T4 ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ரெகுலேட்ஸ் தி பாடி மெக்கானிசம், பாடி மெட்டபாலிசம், பாடி வெயிட், டெம்பரேச்சர். இட் ஆக்ட்ஸ் ஆன் த நர்வஸ் சிஸ்டம், ஹார்ட் ரேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் ஆன் தி மசில் ஸ்ட்ரென்த். இட் மேஜர் ரோல் இன் த மசில் ஸ்ட்ரென்த். ஸோ இது எல்லாமே வச்சு தான் சிம்டம்ஸ் வந்து இட் இஸ் பீயிங் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் தைராய்டிசம். ஹைப்போவாக இருந்துச்சுன்னா இந்த ஆக்ஷனை வச்சு அதில் ஒரு சிம்டம்ஸ், ஹைப்போவாக இருந்துச்சுன்னா அது வேற ஒரு சிம்டம்ஸ். ஸோ ரோல் ஆஃப் T3 T4 பார்த்தோம். மேஜாரிட்டி ஆஃப் தி தைராய்ட் கிளாண்ட் ப்ரொடியூசர்ஸ் T4 to the 80% rather than T3. ஆனால் நம்ம உடம்புக்கு நார்மலாக ஒரு தைராய்ட் கிளாண்டு T3 ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு நாளைக்கு பத்தாது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அந்த 80% ஆஃப் த T4 வந்துட்டு இட் கன்வெர்ட்ஸ் இன்டு T3 அண்ட் இட் இஸ் பீயிங் யூட்டிலைஸ்டு. ஸோ சம் ஆஃப் த டிஷ்யூஸ் வேர் இன் த லிவர் ஆர் இன் த பிரெயின்ஸ் இட் கன்வெர்ட்ஸ் த T4 இன்டு T3 அண்ட் T3 இஸ் யூஸ்ட் அப் பை தி செல்ஸ். இட் இஸ் கால்ட் டீஅயோடினேஷன். ஏன்னா T4ல 4 அயோடின் ஆட்டம்ஸ் இருக்கும், T3ல 3 அயோடின் ஆட்டம்ஸ் இருக்கும். So this is the mechanism which takes place if there is increased amount of T3 is needed. Next பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட thyroid gland வந்து it is controlled by a master gland called pituitary gland. So thyroid stimulating hormone is the one which is produced from the pituitary and it acts on the thyroid gland and asks whether to produce thyroid T3 and T4 to the high level or to the low level. ஸோ தைராய்டும் பிட்யூட்டரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹீட்டர் அண்ட் தெர்மோஸ்டாட் மாதிரி. ஸோ whenever our body is cold, ஸோ T3 T4 கம்மியாக இருக்கும் போது the thermostat switch on the heater and it produces T3 and T4. ஸோ whenever it is overheated, again the thermostat asks the heater to stop and switch off so that T3 T4 வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிடும், கம்மி பண்ணிடும். ஸோ this way they are connected with heater and thermostat mechanism. Fine. So pituitary தாண்டி again it is controlled by hypothalamus. So அங்கே பார்த்தீங்கன்னா thyrotropion releasing hormone, it is released from the hypothalamus into the pituitary and it provokes the TSH to be activated and it acts on the thyroid gland and it releases T3 T4 depending upon the condition. இதான் hypothalamo pituitary thyroid axis. ஃபைன். ஸோ இப்போ பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு என்னென்ன காசஸ் ஆஃப் ஹைப்பராக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ், ஆட்டோ இம்யூன் டிஸார்டராக இருக்கலாம், அல்லது ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், ப்ரெக்னன்சியாக இருக்கலாம், அல்லது ரேடியோ ஆக்டிவ் அயோடின் லாங் டேர்ம் ட்ரக்ஸ் எடுத்துறதுனால ஸோ ஹை இன்டேக் ஆஃப் அயோடினாக இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி காசஸ் ஆஃப் ஹைப்பர்தைராய்டிசம் ஆர் மேபி டியூ டு தைராய்டைட்டிஸ் ஆல்சோ. ஸோ ஹையர் த சர்க்குலேஷன் டு தி ஹைப்பர்ப்ளேஷியா ஆகும்போது ஸோ ஹையர் த பிளட் சர்க்குலேஷன், மோர் அமௌண்ட் ஆஃப் thyroid leak will be there. So T3 T4 நிறைய லிபரேட் ஆகும். இதே வந்து காசஸ் பார்த்தாச்சு. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே ரேப்பிடாக இருக்கிறதுனால ஸோ there is an higher metabolism. ஸோ ஹீட் இன்டாலரன்ஸ், அகெயின் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், ஹேர் ட்ரை பிரிட்டிலாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் ஸ்டூல்ஸ் இருக்கும், சடன் வெயிட் லாஸ் அண்ட் ஹையர் ரேப்பிட் த பல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் ஆன் த நர்வஸ் சிஸ்டம் ஆல்சோ இல்லையா. ஸோ மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், மெமரி டிஸ்டர்பன்சஸ், ஸோ பிகாஸ் ஆஃப் தட் லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்கும் கன்ஃபியூஷன்னால. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்பர்தைராய்டிசம். கம்மிங் டு த ஹைப்போ காசஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு அகெயின் இங்கேயும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வந்து ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் அண்ட் கன்ஜெனிட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் தைராய்டு அல்லது எனி பார்ஷியல் தைராய்டெக்டமி டன் பிகாஸ் ஆஃப் எனி அதர் காம்ப்ளிகேஷன் இந்த தைராய்டு லைக் காய்டர் ஆர் தைராய்டு நோடியூல் இது இருந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்தாலும் ஒரு பார்ட் ஆஃப் த தைராய்டு போயிடும் அண்ட் ரிமைனிங் பார்ட் வச்சு கம்மியாக தான் T3 T4 லிபரேட் பண்ண முடியும். And another cause பார்த்தீங்கன்னா if there is any lesion in the pituitary it affects the thyroid. So இதுவும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ lesion or tumor maybe non-cancerous also. So pituitary tumor இருந்துச்சு அப்படின்னா ஸோ TSH அங்கே நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து T3 T4 வந்து கம்மியாயிடும்.
okay. So it also plays a major role cause கண்டுபிடிக்கணும் pituitary sideல. And again hypothalamusக்கும் நம்ம importance கொடுக்கணும். So அங்க எனக்கு ஒரு கேஸ் இருந்தது initial periodல, male patient, he was not having much hereditaryயும் கிடையாது அண்ட் அவருக்கு எந்த ஒரு இதுலேயுமே வந்து தைராய்டு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் த காஸ். அப்படி பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது he had an cerebral ischemia, he had a pontine stroke, so before 2 years. so இப்போ வந்து அந்த MRI ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா hypothalamic lesions இருந்தது. so after the attack slowly gradually he developed into hypothyroidism. so இதெல்லாம் initial periodல one of the cause-ஆ நீங்கள் மறந்துடக்கூடாது. okay, so hypothalamic lesion, pituitary lesion, இது எல்லாமே comes under hypothyroidism. ஞாபகம் வச்சுக்கணும், it may be the cause. symptoms again you people know, all are very slow, sluggish, heart rate ஸ்லோவாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஹேர் ஸ்கின் எல்லாமே வந்துட்டு பிரிட்டில்னஸ் இருக்கும், வாட் எல்ஸ், சடன் ஒபிசிட்டி, இது எல்லாமே வந்துட்டு சிம்டம்ஸ் ஆஃப் hypothyroidism. coming to the main part, that is laboratory. T3, T4, TSH ன்றது காமனாக நம்ம தைராய்டு பேனல் டெஸ்ட் பண்ணுறோம், தைராய்டு ப்ரொஃபைல். ஸோ இதை வச்சு T3, T4 அதிகமாக இருந்துச்சுன்னா we'll say it is an hyper, and TSH normal or it may be low. coming to hypo, T3, T4 கம்மியாக இருக்கும், TSH may be high or low. அதாவது லோ அப்படின்றது நார்மல் லெவலாக கூட இருக்கலாம். ஸோ டிஎஸ்ஹெச்ன்றது நார்மலாகவும் இருக்கலாம் அல்லது கண்டிஷனை பொறுத்து ஹை அண்ட் லோவாகவும் இருக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம பொதுவாகவே வந்து பார்ப்போம். இது இல்லாமல் ஃப்ரீ T3, T4னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஐ கோ வித் திஸ் டெஸ்ட் பிகாஸ் அப்ரோப்ரியேட்டாக நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிறது இதில் தான். ஸோ ஐ அட்வைஸ் டு கோ இன்டு ஃப்ரீ T3, T4 டெஸ்ட். ஓகே, ஸோ அதுவும் நான் ஃப்ரீ T4க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா யூ நோ வெரி வெல், நான் போன தடவை சொன்ன மாதிரி அவர் தைராய்டு கிளாண்ட் செக்ரீட்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் T4 ரேதர் தேன் T3. ஸோ பிட்யூட்டரி பார்த்துட்டே இருக்கும், T4 எப்போல்லாம் கம்மியாகுதோ அப்போ தான் அது வந்து TSH லிபரேட் பண்ணும். ஸோ ஃப்ரீ T4 டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஸோ அனதர் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட்டுக்கு பேர் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்டேக் டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு அயோடினை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அயோடின் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு we can see the iodine traveled route. ஸோ எங்கெல்லாம் அது அதிகமாக இருக்குது அப்படின்றத வச்சு, ஸோ ஹையர் இன்டேக் ஆஃப் அயோடின் இருந்துச்சு அப்படின்னா, நார்மல் ரேஞ்ச் ஆஃப் அயோடின்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் இஃப் த அயோடின் இன்டேக் இஸ் மோர் தென் we can go with hyperthyroidism. ஏன்னா அங்கே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அயோடின், ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது தைராய்டு. ஸோ ரெண்டாவது, இஃப் அயோடின் அப்டேக் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா தைராய்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அயோடின் அப்டேக் வந்து அது கம்மியாக எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஹைப்போ கண்டிஷன். So depending upon the uptake of the iodine, it is ruled out into hyper and hypo, and you can see the range. நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடின் டெஸ்ட்டுக்கு அப்புறம் யூ கேன் கோ இன் ஃபார் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆல்சோ. பிகாஸ் அந்த ரூட்டில் எங்கெல்லாம் அயோடின் போயிருக்கோ அதை ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். இஃப் தேர் ஆஸ் லாட் ஆஃப் நோடியூல்ஸ் தைராய்டு கிளாண்டில் இருந்துச்சுன்னா அப்போ அயோடின் அங்கெல்லாம் நிறைய செக்ரிகேட் ஆகிருக்கும். ஸோ மல்டிபிள் நோடியூல் வில் பி சீன் in the thyroid gland. So along with this you can go in for the scan also. Hope இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். And in next section we'll see about the homeopathic medicines, which are the kickstart medicines to go with, and the constitutional medicines. From my experience I will just share, and some of the cases also we'll discuss. Until then, stay tuned with Heritage of Homeopathy. Take care.